ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பாப்பாஸ் கிச்சன். இன்றைக்கி நாம் வழக்கம் போல் சமையல் பார்க்க போகிறதில்ல. சமையலை கொஞ்சம் ஓரம் கட்டி வச்சுட்டு கொஞ்சம் ரிலாக்ஸ்டாக அப்படியே ஒரு குட்டி வாக் ஒன்று போக போகிறேன். வாங்க போகலாம். இது மலேசியாவில் இருக்கக்கூடிய ஒரு அமைதியான அழகான இடம். பசுமை, பறவைகள் சத்தம், தண்ணீர், குட்டி குட்டி மீன்கள், மண் வாசனை, அழகான மக்கள் கூட்டம், இப்படி அமைதி, இப்படி எல்லாத்தையும் மொத்தமாக ஒரு இடத்துல பார்க்கணும் அப்படின்னா அது கண்டிப்பாக இந்த இடம் தான் நான் சொல்லுவேன். ரொம்பவே அமைதியாக இருக்கும். வாக்கிங் போகிறவங்க வேறு எங்கேயோ போகிறத விட இந்த மாதிரி இடத்துக்கு ஃபேமிலி கூட அண்ட் குழந்தைங்களோட வந்துட்டு ஒரு ஜாலியாக வாக்கிங்கும் போன மாதிரி இருக்கும், மைண்டும் ரிலாக்ஸ் ஆன மாதிரி இருக்கும். ஸோ ரொம்பவே சூப்பரான இடம். இல்லை என்ட்ரு ஆன உடனே குட்டி குட்டி மீன்கள் எல்லாம் நம்மளை அழகாக வரவேற்கும். இதை சுற்றி ஒரு இது மாதிரி ஃபுல்லாக லாங்காக போயிட்டே இருக்கும். ஸோ இந்த மீன்களும் ரொம்ப ஜாலியாக சுற்றி சுற்றி வந்துட்டுருக்கோம். ரொம்பவே அழகான இடம். தனியாக வரதை விட ஃபேமிலி கூட வந்தீங்கன்னா ரொம்ப ஜாலியாக என்ஜாய் பண்ணலாம். குழந்தைங்களுக்கு கூட டைம் வந்துட்டு ஜாலியாக ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு நிறைய விளையாட்டு சாதனங்கள்லாம் இருக்குது. இதுக்காக நாங்கள் மலேசியாவுக்கு வர முடியும் அப்படின்னு நீங்கள் கேட்குறது எனக்கு நல்லா கேட்டுருச்சு. மலேசியாவுக்கு இல்லை, நம்ம ஊர்களையே வந்துட்டு நமக்கே தெரியாமல் கொஞ்சம் தொலைவில் இருந்தாலும் அல்லது ஒரு 30 கிலோமீட்டர் 20 கிலோமீட்டர் தொலைவில் ஏதாவது ஒரு இடம் இந்த மாதிரி அமைதியாக கண்டிப்பாக இருக்கும். ஸோ சூஸ் பண்ணிக்கோங்க. வாரத்தில் ஒரு நாளாவது இந்த மாதிரி ஒரு அமைதியான இடத்துக்கு போயிட்டு ஜாலியாக ரிலாக்ஸ் பண்ணிட்டு வரலாம். இதுக்கு பெரிய லெவலில் பணம்லாம் செலவழிக்கணும் அவசியம் கிடையாது. மனசு இருந்தால் போதும். நம்ம ஊரில் இருக்கும். நம்ம ஊரில் இல்லைனா கூட நம்ம ஊரை சுற்றி உள்ள சின்ன சின்ன கிராமங்களில் கண்டிப்பாக ஒரு அமைதியான இடம். நான் சொன்ன மாதிரி அமைதி, பசுமை, பறவை சத்தம், தண்ணீர், குளுமை, அழகான மக்கள், இப்படி எல்லாம் நிறைஞ்ச கிராமங்கள் கண்டிப்பாக இருக்கும். ஸோ ரொம்பவே ரிலாக்ஸ்டாக இருக்கும். ரிலாக்ஸ் பண்ணணும் அப்படின்னா பெரிய லெவலில் பிளான் பண்ண தேவையில்லை. ஸோ நம்ம ஊர் பக்கத்துலேயே நீங்கள் வந்துட்டு ரிலாக்ஸ் பண்ணுறதுக்கு நிறைய இடங்கள் இருக்குது. நம்ம தான் தேடி கண்டுபிடிக்கணும். சுற்றி பார்க்குற இடமெல்லாம் அழகாக பசுமையாக இருக்குல்ல, ரொம்ப மனம் அமைதியாக இருக்கும். ரொம்பவே சூப்பரான இடம். இங்கே வந்துட்டு ஜஸ்ட் நீங்கள் உட்காந்துட்டு அப்படியே ஹாயாக மைண்ட் ரிலாக்ஸ் பண்ணிட்டு போகலாம். இல்லை நீங்கள் வாக்கிங் போகணும் அப்படின்னா அதுக்கும் வந்துட்டு இது பெரிய லென்த்தாக ரோடு மாதிரி போட்டிருப்பாங்க. ஸோ அதிலே நீங்கள் வந்துட்டு வாக் பண்ணிவிட்டு நீங்கள் போகலாம். குழந்தைங்க விளையாடுறதுக்கு கூட இதில் நிறையா இருக்குது. தண்ணீர் பார்த்தா குழந்தைங்க மட்டும் இல்லை, நாமளே குதிச்சிருவோம். ஸோ தண்ணீர் கூட குழந்தைங்கள்லாம் ஜாலியாக விளையாண்டுட்ருக்காங்க. ரொம்பவே ரிலாக்ஸ்டாக இருக்கும். ரொம்பவே ஸ்ட்ரெஸ்ஸான இந்த லைஃப்பில் வந்துட்டு வாரத்தில் ஒரு நாளாவது இந்த மாதிரி ஃபேமிலியோட நீங்கள் எங்கேயாச்சும் ஒரு சின்ன டூர் மாதிரியோ அல்லது இந்த மாதிரி உங்கள் ஊரில் உள்ள பக்கத்தில் உள்ள கிராமங்களுக்கு போயிட்டு வந்தீங்கன்னா கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்கும். எவ்வளோ ஜாலியாக விளையாண்டுட்ருக்காங்க. ரொம்பவே சூப்பராக இருக்கும். அமைதியாக பறவை சத்தத்தோட இந்த தண்ணீர் சத்தமும் சேரும்போது கேட்கவே ரொம்ப ரம்யமாக இருக்குது. ரொம்ப சூப்பராக இருக்குது. நம்ம சின்ன வயசில் இப்போ தாத்தா பாட்டி காலத்தில் ஆற்றுல ஆட்டம் போட்ட ஞாபகம்லாம் நிறைய பேருக்கு வரும்னு நினைக்கிறேன். ஸோ ஆட்டம் போட்டுட்டு நாங்கள் இப்போ கிளம்ப போகிறோம். நீங்களும் இது மாதிரி உங்கள் ஊர் பக்கத்தில் ஏதாச்சும் குட்டி இடம், ஸ்பேஸ் இந்த மாதிரி ஜாலியாக என்ஜாய் பண்ணுறதுக்கு ஏதாவது இருக்குது, நீங்கள் அந்த மாதிரி தான் டைம் ஸ்பெண்ட் பண்ணுவீங்க அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். தெரியாதவங்களும் தெரிஞ்சுக்கிட்டும். ரொம்ப பெரிய பட்ஜெட் இல்லாமல் கொஞ்சம் பட்ஜெட்டில் நிறைய மன நிம்மதி கிடைக்கக்கூடிய இடம் உங்கள் ஊர் பக்கத்தில் என்னென்ன இருக்குதுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இன்றைக்கி ரிலாக்ஸ் பண்ணிட்டோம். நாளைக்கு வழக்கம் போல் வேறு ஒரு ரெசிபி வீடியோஸோட மீட் பண்ணலாம். தேங்க்யூ.